நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியல. சுந்தரியோட இடத்த அந்த பொண்ணுக்கு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில நான் அந்த பொண்ணை இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா நீங்க யாரும் அவளை அப்படி நடத்தல. நடத்துறது இருக்கட்டும், அந்த குழந்தையோட மனசை புண்படுத்த கூடாதுங்கிற யோசனை கூட உங்களுக்கு இல்லை. ஜாதி, மதம், குலம், கோத்திரம்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவளை பேசுனீங்க. அந்த பிஞ்சு மனசால அதை தாங்க முடியல, போயிட்டா. நான் மறுபடியும் குடும்பம் நடத்துறதுக்காக இந்த ஊருக்கு வரல. அந்த மகமாயி என்னை கூப்பிட்டா வந்தேன். ஸ்ரீசக்கர உற்சவம் நடத்துற நேரத்துல அந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்கணுங்கிறது தாயோட உத்தரவு. நானும் செஞ்சேன். இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லிருக்க கூடாதப்பா. எல்லாத்தையும் மர்மமா வச்சிருக்கீங்க. இப்பவும் அப்படித்தான். அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வ கோளாறு தானே உங்களுக்கு எல்லாம். அந்த பொண்ணோட பேரு மல்லி. அந்த பொண்ணு விஷயத்துல எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அவ செத்து போயிட்டா. சுடுகாட்டுல அவளுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு படுக்க வச்சுட்டாங்க. அவ பொணத்துக்கு நெருப்பு வச்ச உடனே அந்த நெருப்பு அணைச்சு அவளை எழுப்பணும். அவளுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. ஆனா இப்ப வந்த உயிர் அவளோடதில்லை. அப்படின்னா இப்ப அவ கிடையாதா? இல்ல. யாரோட உயிர் தெரியுமா? யாரோடது? அத சொல்றதுக்கு மகமாயி எனக்கு அனுமதி கொடுக்கல. அந்த குழந்தையே இங்க இல்லன்னும் போது நான் இங்க இருந்து என்ன பண்ணுவேன்? நானும் போறேன். எங்க? அந்த மகமாயி நான் எங்க போகணும்னு வழிகாட்டுறாளோ அங்க. அந்த மகமாயி எல்லாருக்கும் நல்லதே செய்வா. மொத்தத்துல இந்த வீட்டுக்கும் ஊருக்கும் நான் பட்ட கடன் இதோட முடிஞ்சது. அப்பா, என்னங்க? அப்பா, மாமா, என்னங்க? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலேருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.